ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 8. தேர்வுக்காய் கிளம்பி கொண்டிருந்தனர் விக்ரமும் வினோத்தும். டே விக்ரம், இன்னைக்காவது உன்னோட மனசுல இருக்கிறத இலக்கியா கிட்ட சொல்லுவியா இல்ல அப்படியே திரும்பி வந்துருவியா என்றான் வினோத். எக்ஸாம் முடிஞ்சதும் அவகிட்ட பேசுறேன்டா, இன்னைக்கு கண்டிப்பா சொல்லிருவேன் என்றான் வினோத். சரிடா, உன் மனசுல இருக்கிறத ஓப்பனா அவகிட்ட சொல்லிடு, அதுக்கப்புறம் அவ விருப்பம். சரிவா கிளம்பலாம் என்றவன் கல்லூரிக்கு கிளம்பினான். இலக்கியாவை சந்திக்கும் போது என்னவெல்லாம் பேச வேண்டும், தன் மனதை எப்படி அவளிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே நண்பனுடன் கிளம்பினான் விக்ரம். அவன் மனதில் தேர்வின் வெற்றியை பற்றிய சிந்தையை விட இலக்கியாவின் மனதை வெற்றி கொள்வோமா என்ற சிந்தையே நிறைந்திருந்தது. தேர்வை வெற்றிகரமாய் எழுதி முடித்து சந்தோஷத்துடன் வெளியே வந்தனர் இலக்கியாவும் வீணாவும். இலா, நான் காலையிலேயே கேட்கணும்னு நினைச்சேன், எக்ஸாம் டென்ஷன்லாம் அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு என்ன உன் மூஞ்சி 4-5 சூரியன் ஒரே நேரத்துல உதிச்ச போல பல பலன்னு மின்னுது. உன் அத்தான் அதிகமா அங்கங்க பரிசு கொடுத்துட்டாரா என்ன என்றாள் குறும்புடன். அடிச்சி போடி, அசிங்கமா பேசிட்டு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்றவளின் முகம் நாணத்தில் பிரகாசிக்க, அப்புறம் இந்த வெக்கத்துக்கும் சின்னங்களுக்கும் வேற என்ன காரணமா என்று யோசனையாய் பார்த்தாள் வீணா. நாம கேன்டீன்ல உட்காந்து பேசுவோமா, ஸ்வீட்டோட சொல்றேன் வா என்றவள் அவளையும் அழைத்து கொண்டு கேன்டீனுக்கு சென்றாள். வாசல் சுவரை ஒட்டியிருந்த மேசை எதிரில் அமர்ந்திருந்தவளின் முகத்தில் மாறாத சிரிப்பு ஒட்டி கொண்டிருந்தது. என்னடி, என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு, ரொம்ப பண்ணாத என்று வீணா அவளே ஸ்வீட் வாங்கி வந்து அமர்ந்தாள். நேத்து எங்க வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நானும் படிக்கிற மாதிரி பாவ்லா பண்ணிட்டு அவங்க பேசுறத கவனிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு அப்பா என்ன கூப்பிட்டு, அத்தான கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் தானான்னு கேட்டாரு. ஐயோயோ, என்னடா இது, அப்பாவே நேரடியா கேக்குறாரு, எனக்கு ரொம்ப இஷ்டம் தான், எப்படி சொல்றதுன்னு முழிச்சிட்டு, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுவே என் விருப்பம் பான்னு நல்ல பொண்ணா சொல்லிட்டு ஓடிட்டேன் என்று சிரித்தாள் இலக்கியா. அடி பாவி, எப்படா கல்யாணம் வைப்பாங்க, அத்தானோட கைய பிடிச்சிட்டு உலகம் சுத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கவ நீ ஒன்னும் தெரியாத அப்பாவியா அப்பா கிட்ட நல்ல விளாட்டம் சொல்லிட்டு வந்தியாங்கும். சரி, அப்புறம் என்ன பேசிக்கிட்டாங்க, அத்தானும் அங்க இருந்தாரா? ஹலோ, அவர் என்னோட அத்தான், நீ அண்ணான்னு தான் சொல்லணும் என்றவள் முறைக்கும் போது சிரித்தாள். இத பத்தி பேசும்போது அத்தா வீட்டுல இல்லடி, அவர்கிட்ட பேசிட்டு ஜோசியரை வர சொல்லி நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நைட்டு தான் அத்தா சொன்னாரு, அவர்கிட்டயும் அப்பா பேசினார்னு. அவரும் மாமாவோட விருப்பம் தான் என் விருப்பம்னு சொல்லிட்டாராம் என்று சிரித்தவள், என்னோட எத்தனை வருஷ கனவுது, இப்ப அது நிறைவேற போறத நினைச்சா சிறகே இல்லாம வானத்துல பறக்கிற போல சந்தோஷமா இருக்குடி என்றவளின் முகத்தில் வழிந்த சந்தோஷம் வீணாவையும் தொற்றிக்கொண்டது. ஓ, உஜாலா போடாமலே உன் முகம் டால் அடிச்சதோட காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. உன் அத்தான கைப்பிடிக்க போற சந்தோஷமா? அப்போ இந்த ஸ்வீட்லாம் பத்தாது, சூப்பரா ஒரு ட்ரீட் கொடுத்தே ஆகணும். எப்படியோ உன் அத்தான் புராணத்துல இருந்து எனக்கு விடுதலை தான். இனி எதுவா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிப்பியே. சரி, எப்ப கல்யாணம் என்றாள் உற்சாகத்துடன். ஜோசியரை பார்த்து அடுத்த நல்ல நாள்லயே நிச்சயம் வச்சுக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. கூடிய சீக்கிரமே கல்யாணம் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் என்று சிறு வெட்கத்தோடு கூறினாள் இலக்கியா. ஓ சூப்பர் டி, உன் ஆசை நிறைவேற போகுது. இல்லைனாலே கண்ணை திறந்து உன் அத்தானோட டூயட் பாடிட்டு இருப்ப. இப்ப கல்யாணமும் நிச்சயமும் ஆக போகுதுன்னா எங்களெல்லாம் யாருன்னே தெரியாது. எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா போதும். உன் மனசுக்கு பிடிச்சவரோட அழகான மன வாழ்க்கை அமைய உன் அன்பு தோழியின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று சிரித்தவள் வெளியில் விக்ரம் சென்று கொண்டிருப்பதை ஜன்னலில் பார்த்து அவனை அழைத்தாள். அண்ணா, விக்ரம் அண்ணா, இங்க வாங்க. கை காட்டி அழைத்தவளை திரும்பி பார்த்தான். இலக்கியாவிடம் தன் மனதை திறக்க வந்தவன் அவர்கள் கேன்டீனில் உள்ளதை அறிந்து அங்கே வந்திருந்தான். சந்தோஷத்தோடு அத்தானை பற்றி அவள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டவன் வந்த சுவடு தெரியாமல் திரும்பிவிட நினைத்தான். அதற்குள் அவனை கண்டுவிட்ட வீணா அழைக்கவும் மறுக்க முடியாமல் உள்ளே வந்தவன் இலக்கியாவின் எதிரில் இருந்த நாட்காலியில் அமர்ந்தான். ஹாய் கேர்ள்ஸ், எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனீங்க என்றான் சாதாரணமாய் தன்னை காட்டிக்கொண்டு. அதெல்லாம் வழக்கம் போல சொதப்பல் தானா, அதை விடுங்க. நம்ம இலக்கியாவுக்கு அவ அத்தானோட கல்யாணம் முடிவாகி இருக்கு.
அதுக்கு முதல்ல ட்ரீட் கேளுங்க என்றாள் வீணா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் இலக்கியா, சொல்லவே இல்ல என்றான் தன் ஏமாற்றத்தை உள்ளுக்குள் மறைத்து கொண்டு. நேத்து தான் வீட்டுல முடிவு பண்ணாங்க விக்ரம், சீக்கிரமே நிச்சயம் இருக்கும்னு நினைக்கிறேன். பரீட்சை முடிஞ்ச கையோட கல்யாண பேச்சு எடுப்பாங்கன்னு நினைக்கல என்றவளின் முகத்தில் தெரிந்த நாணமும் சந்தோஷமும் அவள் மனதில் இருக்கும் விருப்பத்தை தெரிவிக்க அவன் மனதுக்குள் அவள் மீது இருந்த எதிர்பார்ப்புகள் கரைந்து போக தொடங்கின. வீணா சத்யா இலக்கியாவின் காதல் பற்றியும் அவர்களுக்குள் இருந்த உறவு முறை பற்றியும் இலக்கியாவின் அத்தான் புராணம் பற்றியும் வாய்வோயாமல் சொல்லி சத்யாவின் போட்டோவையும் காட்டி பெருமை பேசிக் கொண்டிருக்க அதை ஒரு மூன்றாம் மனிதனைப் போல் கேட்டுக்கொண்டிருந்தான் விக்ரம். அவன் மனதில் வேறு ஓடிக்கொண்டிருந்தது. நல்ல வேலை, அவளோட விருப்பம் இதுன்னு தெரியாம என்னோட விருப்பத்தை சொல்ல இருந்தேன். சொல்லி இருந்தா அவளுக்கும் சங்கடம், எனக்கும் சங்கடம். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே எனக்குள்ளே புதஞ்சு போகட்டும் என்று தன்னை சமாதானித்து கொண்டவன் சத்யாவின் வேலை படிப்பை பற்றி இலக்கியாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போது அவனை தேடி வினோத் அங்கு வரவும் அங்கு நடந்தவைகளை கேட்டு நண்பனின் முகத்தையே ஆழ்ந்து பார்த்தான். அவன் முகத்தில் சிறு ஏமாற்றம் தெரிந்தாலும் தோழியின் கல்யாண சந்தோஷமும் இருந்தது. வினோத் தன்னையே பார்ப்பதை உணர்ந்த விக்ரம் அவனை நோக்கி மெல்ல கண்ணை சிமிட்டி சிரித்தான். நண்பனின் மனமறிந்த வினோத்தும் பிறகு அவர்களிடம் சாதாரணமாய் பேசிக் கொண்டிருந்தான். இலக்கியாவின் வகுப்பு தோழிகள் சிலர் அவர்களிடம் வரவும் வினோத்தும் விக்ரமும் அங்கிருந்து விடை பெற்றனர். விக்ரம், உனக்கு நிஜமாலுமே வருத்தமா இல்லையாடா கேட்ட நண்பனை கண்டு விரக்தியாய் சிரித்த விக்ரம், ஏமாற்றம் எனக்கு புதுசாடா. எனக்கு பிடிச்சவங்க யாருமே எனக்கு நிரந்தரம் இல்ல. ஒன்ன மட்டும்தான் அந்த கடவுள் போனா போகுதுன்னு எனக்காக விட்டு வச்சிருக்காரு. அவன் என் வாழ்க்கையில வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இழந்த எல்லா சொந்தங்களையும் அவளோட கலகலப்பு ஈடாக்கிடும்னு எதிர்பார்த்தேன். அவளோட விருப்பம் வேறையா இருக்கும்போது அதுவே நடக்கட்டும், அவ சந்தோஷமா இருக்கட்டும் என்றான் சோர்வுடன். நண்பனின் தோளில் தட்டி கொடுத்தவன், ஓ நல்ல மனசு ஏன் தான் அந்த கடவுளுக்கு புரிய மாட்டேங்குதோ. சரி வா, நம்ம பசங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்றவன் அவனை அழைத்து கொண்டு நடந்தான். கல்லூரியின் இறுதி நாள் என்பதால் மாணவர்கள் பல திட்டமிடல்களுடன் இருந்தனர். இவர்கள் ரெஸ்டாரண்ட் சென்றுவிட்டு சினிமாவுக்கு செல்வதாய் முடிவு செய்திருந்தனர். மனம் முழுக்க இலக்கியாவின் எண்ணங்களும் அவளது கல்யாணம் பற்றிய நினைவுகளும் நிறைந்திருந்தது. நீ விரும்பாத என்னை உன் நினைவுகள் மட்டும் எதற்காக விரும்புகிறது பெண்ணே? சத்யா நல்லா அழகா படிச்சவராத்தான் இருக்காரு. இலக்கியாவோட முறப்பையனும் கூட. வீட்டோட இருந்து தொழிலையும் பாத்துக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து பழகினவங்க. இலக்கியாவை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாரு. அவங்க கல்யாணம் பண்ணுனா வாழ்க்கை கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். அவ நல்லா இருக்கட்டும் மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தவன் வினோத்தின் அழைப்பில் திரும்பினான். என்னடா யோசிச்சது போதும், வேற ஏதாவது சாப்பிட வேணுமா என்றான். அவன் வேண்டாம் என்றதும் சாப்பிட்டு முடித்து எழுந்தவர்கள் சினிமாவுக்கு கிளம்பினர். வரவில்லை என்ற நண்பனை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றான் வினோத். பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே, இளங்கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, வந்து தொடவா கனியே. தோட்டத்தில் அமர்ந்து கிளியை கொஞ்சிக் கொண்டே பாடிக்கொண்டிருந்தாள் இலக்கியா. இத்தனை நாள் கவனிப்பில் கிளியும் நன்றாக பழகியிருந்தது. மதிய உணவு முடிந்து அவளது தந்தையும் தாயும் ஜோசியரை பார்ப்பதற்காய் சென்றிருக்க பாட்டியும் ஓய்வெடுக்க சென்றிருந்தார். அவளது கல்லூரி தோழி ஒருத்தியின் வீட்டில் பேசும் கிளி இருந்தது. அதை கேள்விப்பட்டு தனது கிளியையும் பேச வைக்கும் முயற்சியில் அதனுடன் பேசிக் கொண்டிருப்பாள் இவள். அது என்னடாவென்றால் கீ கீ என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேசுவேனா என்று அடம் பிடித்தது. வருங்கால கணவன் இங்கிருக்கும் போது கிளிய கொஞ்சினது போதும் மிஸ் சத்யா என்றது பின்னில் இருந்து வந்த சத்யாவின் குரல். அதை கேட்டதும் அவளது மனதுக்குள் ஒரு குளிர்மை பரவ சட்டென்று எழுந்தவளின் முகத்தில் நாணத்தின் கோலங்கள். வாங்காத்தான், காஃபி சாப்பிட்றீங்களா என்றாள் பதட்டத்துடன். என் டார்லிங்க்கு என்னாச்சு, இன்னைக்கு ஒரு பதட்டம் தெரியுது என்றான் அவன் சிரித்து கொண்டே. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தான், சட்டுன்னு பின்னாடி குரல் கேட்டதும் கொஞ்சம் பயந்துட்டேன் என்றவள் கிளியை கூண்டுக்குள் விட்டாள். மாமாவாத்தையும் இல்ல போல இருக்கு. ஆமாத்தான், ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க என்றாள் சுடிதாரின் துப்பட்டாவை விரலில் சுற்றி கொண்டே. ஓ, நீ மிஸ்ஸஸ் சத்யாவாகிறதுக்கு நாள் குறிக்க போயிருக்காங்களா என்றவன். என்ன டார்லிங், இன்னைக்கு நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் புதுசாவே இருக்கு என்று அவளது குனிந்த தலையை நிமிர்த்தினான். அவன் முகத்தை நோக்கியவள் அவனது ஊடுருவும் பார்வையை தாங்க முடியாமல் மீண்டும் தலையை குனிந்து கொண்டாள். என்ன அத்தான், புதுசா பாக்குற போல பாக்குறீங்க
இல்ல இவ்ளோ நாள் என் மாமே மகளா இருந்த என் டார்லிங் இனி என் மனைவியா எனக்கு உரிமையானவளா மாறப்போகுதே, அதான் பாக்குறேன் என்றவன் அவளது கையை பிடித்து அருகில் இழுக்க சிலிர்த்தாள். அச்சோ விடுங்க அத்தான், பாட்டி பாத்திர போறாங்க. வார்த்தையில் சினுங்கினாலும் அவள் மனது அவனது அருகாமைக்காய் ஏங்கியது. அவனிடமிருந்து வீசிய பெர்ஃப்யூமின் மனம் அவள் நாசியை தாக்க பரவசத்துடன் நின்றவளை பின்னிலிருந்து மெல்ல அணைத்து அவள் கழுத்து வளைவில் இதழ் பதித்தான் சத்யா. அவள் தேகமெங்கும் உணர்வு அலை ஸ்வரம் பிடிக்க சிலிர்ப்புடன் கண்ணை மூடி நின்றிருந்தாள். இலா, பிடிச்சிருக்கா? அவனது குரல் குழைவுடன் வர சட்டென்று கண்ணை திறந்தவள், பிடிக்காமல கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கேன் என்று கேட்டுக்கொண்டே வீட்டுக்குள் ஓடிவிட்டாள். கைக்குட்டையில் முகத்தை துடைத்து கொண்டு தலைமுடியை அழகாய் கையால் ஒதுக்கிவிட்டு கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான் சத்யா. இலா, எனக்கு காஃபி குடே, நான் கிளம்பணும் என்று குரல் கொடுத்துவிட்டு ஹாலில் அலைபேசியுடன் அமர்ந்தான். அதில் நோண்டிக் கொண்டிருந்தவன் இலக்கியா காஃபியுடன் வரவும் வாங்கி கொண்டான். அப்போது பாட்டியும் அங்கு வந்து அமர்ந்தார். என்னப்பா சத்யா, இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? ஆமாம் பாட்டி, இன்னைக்கு வெளியூர் கிளம்பணும், அதான் வந்துட்டேன் என்றதும் இலக்கியாவின் முகம் சுருங்கியது. பாரு, நீ வெளியூர் கிளம்புறேன்னு சொன்னதும் அவன் முகமெல்லாம் சுருங்கி போயிருச்சு. இதுக்கெல்லாம் வேற யாரையாவது அனுப்ப வேண்டியது தானே என்றார் பர்வதம். யார் போனாலும் நாம போய் பேசி ஆர்டர் பிடிக்கிறது போல வராது பாட்டி, அதுக்கு தான் நானே போறேன். சரியான மார்க்கெட்டிங் இல்லைன்னா தொழில் எப்படி முன்னேறும் என்றான் அவன். என்னம்மாப்பா, இனி நீ வர்ற வரைக்கும் இவ இப்படிதான் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருப்பா. உன் மாமா நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வந்துடு என்றார். எனக்கு மட்டும் இப்படி போகிறது இஷ்டமா பாட்டி? இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கொண்டு வந்துடலாம் என்றவன் இலக்கியாவை நோக்கி கண்ணடிக்க அவள் சிரிப்புடன் முகத்தை திருப்பி கொண்டாள். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துடு. கருவாச்சி, அதான் உன் அத்தான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டான்ல, எனக்கும் ஒரு காப்பி எடுத்துட்டு வா என்றவர் அவள் முறைக்கவும், என்னடி மறைக்கிற? உன்ன மாதிரி கட்டங்காப்பி போடாம நல்லா பால் ஊத்தி என் பேரனை மாதிரி நிறமா எடுத்துட்டு வா என்றதும் அவள் கண்ணில் இருந்து தீ பறந்தது. பாட்டி, என் பொண்டாட்டியாக போறவளை இப்படிலாம் கூப்பிட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் என்று சத்யா கூறவும் அவள் முகம் மலர்ந்தது. அவ இந்த உலகத்துக்கே ராணியானாலும் முதல்ல என் பேத்தி, அப்புறம்தான் உன் பொண்டாட்டி, அதை மறந்துடாத என்றவர். என் பேத்திய நான் சொல்லாம வேற யாரு சொல்லுவா? இல்ல சொல்லதான் விட்டுருவேனா என்ன என்றதும் இலக்கியாவின் மனம் நெகிழ்ந்தது. வெளிச்சத்துக்கு நிழலை போல் உன்னை தொடர்ந்திருப்பேன் வாழ்நாள் முழுவதும் நான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.